ஹாய் அன்பு சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? தினமும் காலையில எழுந்ததும் அதே சமையல் கட்டு, அதே பாத்திரங்கள், குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புற அவசரம், அப்புறம் வீட்டை சுத்தம் பண்றது, இப்படியே நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? வெளியே உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நாமளும் படிச்சவங்க தான், நமக்கும் நிறைய திறமைகள் இருக்கு. வீட்டு வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். நாமும் சொந்தமா 4 காசு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு ஒரு தூணா இருக்கணும்ன்ற ஆசை உங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஆனா வெளியே போய் வேலை பார்க்க நேரம் இல்லையே, கையில முதலீடு செய்ய பணம் இல்லையே, எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையேன்னு தயங்குறீங்களா? கவலையே படாதீங்க சகோதரிகளே. இந்த வீடியோ உங்களுக்காக தான். எந்த முதலீடும் இல்லாம உங்க வீட்டு சமையலறையையும் ஹாலையும் உங்களோட ஆபீஸா மாத்துறது எப்படி? 5 சாதாரண இல்லத்தரசிகள் தங்களோட திறமைய வச்சு எப்படி வாழ்க்கைய மாத்திக்கிட்டாங்கன்னு 5 குட்டி கதைகள் மூலமா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த கதைகளை நீங்க கேக்கும்போது, அட இது என்னோட கதை மாதிரியே இருக்கே, என்னாலயும் இது முடியுமேன்னு உங்களுக்கு தோணும். அந்த நம்பிக்கையோட வாங்க, நம்ம இல்லத்தரசிகளோட வெற்றி கதைகளையும் பார்க்கலாம். ரெடியா? நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் கதை லக்ஷ்மியோடது. லக்ஷ்மி ஒரு மேத்ஸ் கிராஜுவேட். காலேஜ் படிக்கிறப்போ லக்ஷ்மி நீ ஒரு சிறந்த டீச்சரா வருவேன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனா கல்யாணம், குழந்தைகள்னு ஆனதும் சமையலறையே அவளோட உலகமா மாறிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் அவளோட பையன் மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். லக்ஷ்மி மெதுவா போய், இங்க பாருப்பா, இதை இப்படி செஞ்சா ரொம்ப ஈஸின்னு ஒரு மேஜிக் மாதிரி அந்த மேத்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தா. அந்த பையன் ஆச்சரியப்பட்டு, அம்மா, எங்க ஸ்கூல் டீச்சரை விட நீ சூப்பரா சொல்லித் தர்றியேன்னு சொன்னப்போதான் லக்ஷ்மிக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த ஆசிரியை முழிச்சுக்கிட்டாங்க. நம்ம திறமை 4 பேருக்கு பயன்படணுமேன்னு யோசிச்ச லக்ஷ்மி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன்லைன் டீச்சரா கலக்குறா. இத நீங்களும் எப்படி செய்யலாம் தெரியுமா? உங்களுக்கு கணக்கு தான் தெரியணும்னு இல்ல. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், இல்லனா பாட்டு, தையல், கிராஃப்ட்னு உங்களுக்கு எதுல திறமை இருந்தாலும் அத மத்தவங்களுக்கு சொல்லித் தரலாம். ஆரம்பம். முதல்ல உங்க லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. நான் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க. பிளாட்ஃபார்ம். ஜூம் அல்லது கூகுள் மீட் வழியா உங்க வீட்ல இருந்தே கிளாஸ் எடுக்கலாம். இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா அர்பன் ப்ரோ அல்லது சூப்பர் ப்ராஃப் மாதிரி சைட்ஸ்ல உங்க பெயரை பதிவு செய்யலாம். வருமானம். ஆரம்பத்துல 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய்னு வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சா மாசத்துக்கு 15,000 ரூபாய்க்கு மேல அசால்ட்டா சம்பாதிக்கலாம். லக்ஷ்மி இப்போ வெறும் இல்லத்தரசி மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பிடிச்சமான லக்ஷ்மி மேம். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கதை கோயம்புத்தூர் ராதாவோடது. ராதாவுக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகங்கள்னா அவ்வளோ உயிர். கல்யாணத்துக்கு அப்புறமும் கவிதை எழுதுறது, டைரி எழுதுறதுன்னு அவளோட எழுத்து ஆர்வம் மட்டும் குறையவே இல்ல. ஆனா நம்ம தமிழ்ல எழுதுறத யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் அவளோட சந்தேகமா இருந்தது. ஒரு முறை ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல தமிழ்ல சமையல் குறிப்புகள் தேடும்போது நாம இதை விட இன்னும் தெளிவா எழுதலாமேன்னு அவளுக்கு தோணுச்சு. அன்னிக்கு ராதா எடுத்த அந்த பேனா இன்னைக்கு அவள ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டரா மாத்தி நிப்பாட்டியிருக்கு. நீங்களும் ஒரு எழுத்தாளராக வேண்டுமா? இதோ சில டிப்ஸ். எழுத்துனா உடனே பெரிய நாவல் எழுதணும்னு அவசியம் இல்ல சகோதரிகளே. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு புரியிற மாதிரி எழுதினாலே போதும். 1. என்ன எழுதலாம்? ஆரோக்கியமான உணவுகள், ஹெல்தி ரெசிபீஸ், பாட்டி வைத்தியம், ஹோம் ரெமெடிஸ், குழந்தைகளை வளர்க்கும் முறைகள், பேரண்டிங் டிப்ஸ், அல்லது சினிமா விமர்சனம், எது வேணாலும் இருக்கலாம். 2. வாய்ப்புகள் எங்கே? அப்வொர்க், ஃபைபர் போன்ற சர்வதேச தளங்கள் மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல இருக்கிற கான்டென்ட் ரைட்டர்ஸ் குரூப்புகள்ல தமிழ் எழுத்தாளர்களுக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்கு. பல தமிழ் வெப்சைட்டுகள் ஒரு கட்டுரைக்கு 500 முதல் 1000 வரை வழங்க தயாரா இருக்காங்க. 3. ஆரம்பம். முதல்ல ஒரு சின்ன பிளாக் ஆரம்பிங்க அல்லது சமூக வலைதளங்கள்ல உங்களோட எழுத்துக்களை பகிருங்க. ராதா இன்னைக்கு வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு தனக்கு பிடிச்ச எழுத்து மூலமா மாசம் ஒரு கௌரவமான தொகையை சம்பாதிக்கிறா. உங்க கைக்கும் பேனாவுக்கும் அந்த சக்தி இருக்கு. உங்க எழுத்தே உங்க முன்னேற்றத்துக்கான ஏணியாக ஆகட்டும். அடுத்ததா நாம பார்க்க போறது மதுரையை சேர்ந்த பிரியாவோட கதை. பிரியாவுக்கு சின்ன வயசுல இருந்தே எதையாவது புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்ல இருக்கிற வேஸ்ட் துணி, பழைய மணிகள், ஏன்
நம்ம ஊர் பட்டு நூலை வச்சு கூட அவ்வளவு அழகா கம்மல்களும் வீட்டு அலங்கார பொருட்களும் செய்வா. ஆரம்பத்துல இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குதான். ஆனா ஒரு நாள் அவ போட்டிருந்த கம்மல பார்த்துட்டு அவ தோழி, பிரியா, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் ஒன்னு செஞ்சு தரியான்னு கேட்டப்போதான் பிரியாவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இன்னைக்கு பிரியா மதுரை கிராஃப்ட்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு குட்டி பிசினஸையே வீட்ல இருந்து நடத்திட்டு வரா. உங்க கையிலயும் இந்த ஜால வித்தை இருக்கா? அப்போ இத கவனிங்க. நீங்க ஒரு கலைஞரா இருந்தா உங்க வீடே உங்களுக்கான ஒரு பெரிய ஃபேக்டரி தான். கடை எங்கே இருக்கு? உங்க பொருளை விக்க நீங்க கடை எதுவும் வாடகைக்கு எடுக்க வேண்டாம். உங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் உங்களோட ஷோரூம். ஃபோட்டோகிராஃபி. நீங்க செய்யற பொருளோட தரம் எவ்வளவு முக்கியமோ அது நீங்க எடுக்கிற போட்டோவும் அவ்வளவு முக்கியம். பகல் வெளிச்சத்துல ஒரு தெளிவான பேக்ரவுண்ட்ல வச்சு போட்டோ எடுங்க. அதுவே கஸ்டமர்களை ஈர்க்கும். விலை மற்றும் லாபம். வெறும் 100 ரூபாய்க்கு நீங்க விக்கிற ஒரு சின்ன கம்மலா இருந்தாலும் சரி, அது உங்க உழைப்புக்கு கிடைச்ச அடையாளம். மீஷோ அல்லது க்ளோரோட் மாதிரி ஆப்ஸ்ல ரீசெல்லராவும் நீங்க மாறலாம். பிரியா இப்போ அவளோட கற்பனை திறனை பணமா மாத்திட்டா. நீங்களும் உங்க கைவண்ணத்தை காட்ட ரெடியா? உங்க கிரியேட்டிவிட்டிக்கு இப்போ ஒரு பிரைஸ் டேக் கொடுங்க. அடுத்த கதை திருச்சியை சேர்ந்த சுமதியோடது. சுமதிக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுன்னா அவ்ளோ இஷ்டம். அமேசான்ல என்ன ஆஃபர் போகுது, மீஷோல எது புதுசா வந்திருக்குன்னு அத்துபடியா வச்சிருப்பா. முன்னாடியெல்லாம் சுமதி ஷாப்பிங் பண்ணி செலவு மட்டும்தான் பண்ணுவா. ஆனா இப்போ அவ செலவு பண்றதை விட அதிகமா சம்பாதிக்கிறா. அது எப்படி? அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சுமதி தான் வாங்குற கிச்சன் பொருட்கள் அல்லது குழந்தைங்களுக்கு வாங்குற ட்ரெஸ் நல்லா இருந்தா அதோட அஃபிலியேட் லிங்கை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுவா. இந்த மிக்ஸி ரொம்ப நல்லா அரைக்குது, வேணும்னா இந்த லிங்க்ல போய் பாருங்கன்னு அவ சொல்ற ஒரு வார்த்தை அவளுக்கு பணத்தை அள்ளி தருது. நீங்களும் ஒரு ஸ்மார்ட் ஷாப்பராக இதோ வழிகள். நீங்க மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தையே வருமானமா மாத்தலாம். 1. எப்படி தொடங்குவது? அமேசான் அசோசியேட்ஸ் அல்லது ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல இலவசமா ஜாயின் பண்ணுங்க. இல்லனா மீஷோ மாதிரி ஆப்ஸ்ல ரீசெல்லராக பதிவு பண்ணுங்க. 2. என்ன செய்யணும்? நீங்க நிஜமாவே யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளோட லிங்கை மட்டும் மத்தவங்களுக்கு பகிருங்க. அந்த லிங்க் வழியா யாராவது அந்த பொருளை வாங்கினா கம்பெனி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கமிஷனா கொடுப்பாங்க. 3. பாசிவ் இன்கம். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க ஒரு தடவை லிங்க் ஷேர் பண்ணிட்டா போதும், நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாராவது அந்த லிங்க்ல போய் ஷாப்பிங் பண்ணா கூட உங்க அக்கவுண்ட்ல பணம் ஏறும். சுமதி இப்போ வீட்டோட ஷாப்பிங் எக்ஸ்பர்ட் மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் விமனும் கூட. உங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்குமா? அப்போ ஏன் இன்னைக்கே இதை தொடங்கக்கூடாது? நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி திறமைசாலி சேலம் கவிதா. கவிதா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்த்தவங்க. குழந்தைகள் பிறந்ததும் அவங்களுக்காக வேலையை விடங்கேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த நிர்வாகத் திறமை அவங்க கிட்ட அப்படியே தான் இருந்தது. ஒரு நாள் லிங்க்டின்ல தேடும்போதுதான் நாம ஏன் ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்டா மாறக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுச்சு. இன்னைக்கு கவிதா பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு தன்னோட வீட்ல இருந்தே அசிஸ்டண்டா வேலை பார்க்கறாங்க. நீங்களும் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்டாக இதோ டிப்ஸ். முன்னாடி ஆபீஸ்ல வேலை பார்த்த அனுபவம் இருந்தா இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். 1. வேலை என்ன? ஒரு பிசினஸ் மேன் அல்லது ஒரு கம்பெனிக்கு தேவையான இமெயில்களை பதில் அனுப்புறது, அவங்களோட மீட்டிங் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்களை புக் பண்றது அல்லது அவங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களை பராமரிக்கிறது, இதுதான் வேலை. 2. எங்கே தேடுவது? லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல அப்டேட் பண்ணுங்க. அது மட்டுமில்லாம அப்வொர்க் அல்லது ஃபைவர் போன்ற தளங்கள்ல வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டை தேடி பாருங்க. 3. நேரம் மற்றும் வருமானம். இதுல பெரிய வசதியே நேரம்தான். ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் நீங்க ஒதுக்குனா போதும். உங்களோட திறமைய பொறுத்து மாசம் 20,000 30,000 வரை ரொம்ப சுலபமா சம்பாதிக்கலாம். கவிதா இப்போ குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் எக்ஸ்பர்ட்டாவும் வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கு நிர்வாகத் திறமை இருக்கா? அப்போ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வேலை உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா சகோதரிகளே, இந்த 5 பேருமே நம்மள மாதிரி சாதாரண இல்லத்தரசிகள் தான். அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை, அவங்க தங்களோட திறமைய நம்பி முதலடியை எடுத்து வச்சாங்க. இந்த 5 ஐடியாவில உங்களோட மனசுக்கு நெருக்கமான ஐடியா எது? நீங்க எதை முதல்ல ட்ரை பண்ண போறீங்கன்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தயங்காம கேளுங்க, நான் பதில் சொல்றேன். முயற்சி செஞ்சா இந்த உலகம் உங்களையும் ஒரு வெற்றியாளரா பார்க்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை தந்திருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கை உங்களது, அதை அழகாக்குவதும் உங்கள் கையில்தான். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் தகவலோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.